ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? சின்ன வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கணும். முட்டைக்கோஸ் நான் பாதி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் பருப்பு வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன் போட்டு லைட்டாக வதக்கிக்கணும். பருப்பு பொன்னிறமாக மாறின பிறகு வரமிளகா நான் 3 போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை இது கூட ஆட் பண்ணணும். இப்போ இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி ஒரு 3/4 கப் சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் நல்லா வேகணும், அதனால் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ முட்டைக்கோஸ் நல்லா வெந்துச்சு. வேக வச்ச பருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும், அப்போ தான் நல்லா தண்ணி வற்றும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வற்றிருச்சு. இப்போ நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா தேங்காவை அரைச்சி கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி.